ஆந்திராவில் 500 கோடியில் வந்து பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை கட்டியிருக்காரு முன்னாள் முதல்வர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கணும்? அப்படின்ற மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது விசாரணைலாம் தொடங்கி இருக்குது. நடிகை ரோஜாவும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. சசிகலான்றது சில 100 கோடிகளுக்குள்ளாக அந்த சசிகலான்னு சொல்லி பிரம்மாண்டம் பண்ணி அதை அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? 100 சசிகலாவை சேர்ந்த நபர்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க. ஒரு நபர்களும் 100 சசிகலாவுக்கு சமம். ஆனாலும் நாங்கள் பேச மாட்டோம். பொதுவாக இந்த மாதிரி இவங்களுக்கு போலி ஸ்டிக்கர் வரலாறை படித்து நீங்கள் வா அப்படின்னு கூட்ட உட்காந்து என்ன தான் செஞ்சார் உங்கள் பெரியார் அப்படின்னு கேட்டாக்கா அவர் தான் செஞ்சார். அதான் என்ன செஞ்சார், எப்போ செய்தார் சொல்லணும். அவர் தானே செய்தார். கோயிலில் அவர் தான் இவ்வளோ அன்றைக்கி நீங்களாம் போகிறீங்களா? அப்போ எந்த ஆண்டில் எப்போ ஆலயானுடைய போராட்டம்னு கோயிலுக்குள்ளே இந்த மக்களை கூப்பிட்டுட்டு போனோம் எங்கேயோ ஒரு இடத்த சொல்லணும். அதெல்லாம் அவர் தான் செய்தார். ஆனால் அந்த லட்சுமண ஐயருங்கிறவர் அதோட 100 மடங்கு சாதிச்சுட்டு உட்காந்துங்கிற மனிதர் அப்படின்றது அந்த இடத்துல போய் களத்தில் போய் ஆய்வு பண்ணி இன்றைக்கும் இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது வரக்கூடாது. சாதி சண்டையாக இருந்தால் தான் எனக்கு நல்லது. அதனால் இது செய்வோமா என்னான்னு தெரியல. அறிக்கையை வாங்கிட்டோம், பார்த்துக்கலாம். அப்புறமா நடத்தினார்னா அது பொற்காலம்னு நம்ம வந்து கொண்டாடலாம். இஸ்லாமிய மக்களுடைய உரிமை பற்றி இவங்களுக்கு என்ன இருக்குது? நம்ம மக்கள் நம்ம ஜனங்களை பற்றி நல்லா தெரியும். போடுன்னா போட்டுவாங்க. இந்துத்துவாதா வருது, அவர் தான் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இதுதான் சொன்னால் ஒத்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு மோடி செய்ததுக்கு சற்றும் ஒரு குறைவில்லாத வேலையை நம்ம ஐயா ஸ்டாலின் திராவிட மாதம் செய்தது. ஒரு முஸ்லீம் கூட நிற்க வைக்கல நேரடியாக. டாஸ்மார்க் சரக்குக்கு வந்து நீங்கள் அந்த பேரை சொல்லி அதை வந்து நீ மறந்துன்னா இதை விட எப்படி இருக்குது? நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தலைவனுடைய படத்தை எடுத்து போட்டு இதான் சரக்குன்னு போட்டால் நீ என்ன பண்ணுவாங்க? இது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு ஐகான் வீரன்றது. இதை எடுத்து வச்சு எவனுமே அதை பற்றி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்களும் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது ஏற்று நீங்கள் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது, வேற எதனா பேர் வச்சுட்டு போங்க. நீங்கள் ஏன் முத்தமிழ் அறிஞர்னு வைங்க, சரக்கு அடிச்சுட்டு முத்தமிழ் அறிஞர் நல்லா இருக்குல்ல, சரக்கு வைக்கலாம்ல. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து என்ன கேட்குறாருன்னா துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு. ஆமா, அவர் கேட்குறாராம். அதாவது வாரியம் கொடுப்பாங்க தம்பி, அதுக்காக தானே நாங்கள் போய் சோத்துல முட்டிக்கிட்டு இருக்கிறோம். புரியுது இல்லைங்க? அந்த அறிவாலயம் பக்கம் போனீங்கன்னா அந்த சோத்துலேயே தலை வச்சுட்டே ஒரு நின்றுட்டு இருப்பாங்க. தலை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒட்டிப்பாங்க. எல்லாம் வாரியத்துக்கு வாக்கப்பட்டவர்களும் இவங்க நம்ம அப்பப்போ விமர்சனம் பண்ணுறோம். ஏன் காங்கிரஸ் அப்படி சொல்கிறோன்னா அது மேலே தப்பாலாம் சொல்லலை. அது மட்டும் சரியாக இங்கே அரசியல் செய்திருந்தாங்கன்னா ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது உங்களின் குரல் நிகழ்ச்சி. நான் கவிப்ரியா. நான் பாசு ராகவேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில ஐயா ஏகலைவன் அவரிடம் அவரோட வாயை பிடுங்கி அவரை மாட்டி விட்டுட்டு போகலான்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜனத்தோடு இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட நாடு நல்லா இருக்கும். ஆந்திராவில் 500 கோடியில் வந்து பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை கட்டியிருக்காரு முன்னாள் முதல்வர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கணும்? என்னப்பா அதில் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க? பங்களா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, மக்கள் பணத்துல கட்டியிருக்காங்கல்ல. மக்கள் பணத்துல. சரி, ஆந்திராவிலயா பெங்களூர்லயா? ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருக்கு. பரவாயில்ல, வயிறெல்லாம் ஓடிட்டு. பெங்களூர்ல கூட அவருக்கு 500 கோடியில ஒரு சொத்து இருக்கிறதாகவும். ஆமா, இங்க வந்துட்டு விசாகப்பட்டினம் பக்கத்துல புதிய தலைமுறை தலைநகரம் அமைக்கிற பகுதியில மலை ஒண்ணு இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. ரகசியமா கட்டிட்டு இருக்கிறீங்க, யாரும் அந்த பக்கத்துல வர்றதில்ல. அந்த துறை பொறுப்பை வந்துட்டு நடிகை ரோஜா சுற்றுலாத்துறை அமைச்சரா இருந்தாங்க, அது அமைச்சதுன்னா சொன்னாங்க. ஆனா யாருமே 2 வருஷம் அனுமதிக்கல. இப்ப ஆட்சி மாறின உடனே ஒரு புதியதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் நேரா மீடியாலாம் கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிட்டு ஒரு பாத்ரூம் மட்டுமே வந்துட்டு 1 கோடி ரூபாய் செலவு. 450 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்ரூம் மட்டுமே. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் கணக்கு போட்டு 1 கோடி ரூபான்றாங்க. மொத்தமும் வந்து 500 கோடி செலவு செய்யப்பட்டிருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கான ஒரு பங்களா, அவங்களுடைய உறவினர் தங்கச்சியா மகளா 2 பேருக்கு 2 பங்களா. மீதி 4 யாருக்கு அப்படின்னா அதுக்குரிய யாருக்குன்னு கேட்டீங்கன்னா விவிஐபிஆர்னா வந்தாங்கன்னா தங்கிறது அப்படின்ற மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது விசாரணைலாம் தொடங்கி இருக்குது. நடிகை ரோஜாவும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு அதை பற்றியான அருமை பெருமை தெரியும்னு சொல்லுவாங்க கிராமத்தை. இப்போ நான் உழைச்சி சம்பாதிக்கிற அந்த காசை எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணுன்ற பொறுப்பு எனக்கு இருக்கும், அக்கறை இருக்கும். எங்கேயோ கடை வாங்கிட்டு இருக்கிறோம், மக்கள் வந்து வரி பணத்தில் போட்டு கட்டிட்டு இருக்கிறோம்.
என்ன யார் கேட்க போகிறாங்க, நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணாங்கனாக்கா இப்போ வந்து அங்கங்கே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்எஸ்ஆர் அப்படின்றதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் வீட்டுக்கு முன்னாடியே இந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு போலீஸ்லாம் தங்குறதுக்கு ஒரு இது கட்டி காட்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு அதை கொஞ்சம் சுத்தமாக அடிச்சுட்டாங்க. இப்போ இப்படிதான் சூறையாடுவாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு சூறையாடி பொறுத்தது உங்களுக்கு இலங்கையில் நடந்ததில்ல, அந்த மாதிரிலாம் மாறும். மகிந்தா குடும்பத்தை விரட்டினாங்கல்ல, எரிச்சாங்கல்ல, பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இங்கே மாறும். மக்களுடைய கோபம் அந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் போட்டு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. வெடிச்சதுன்னா அது என்ன மாதிரியான இராணுவம் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் யதார்த்தம். இப்போ ஆந்திராவில் ஒரு பெரிய அதிருப்தி ஓடிட்டு இருக்குது. அவங்க யாருக்குமே தெரியல, இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அந்த மாதிரி பல ஜெகன்மோகன் ரெட்டிகள் இருக்கிறாங்க. இல்லை, இதில் ஊடகங்களை பெரிதா அதெல்லாம் காட்டுறதே இல்லையே. அதெல்லாம் காட்டா இங்கே வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் அதை பற்றி இங்கேயும் கேட்பீங்கல்ல. இங்கே எப்படி வந்துட்டு சாதாரண ஒரு மருமகனாக வந்தவனுக்கு இன்னைக்கு பிரம்மாண்டமான மாளிகை நகர மையத்தில் அந்த பங்களாவோட பெரிய பங்களாவாக இருக்குது. மதிப்பு இத்தனை கோடின்றாங்க. நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? வைர வியாபாரமாக பார்த்துன்னுன்றாங்க. சொல்லுங்கள், மருமகன் வந்து வைர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரா, இல்லை வைர வியாபாரம் பண்ணவன் கட்டுற மாதிரி அவங்கள்ட்ட அப்படி கட்டலை. சாதாரண ஒரு வைர வியாபாரி சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை விட நீங்கள் 100 மடங்கு பங்களா கட்டிட்டு இருக்கிறீங்க. அதை விட 100 மடங்கு இங்கே ஓடிட்டு இருக்குது உங்கள் சொத்துக்கு. எத்தனை கெஸ்ட் ஹவுஸ், எவ்வளோ நிலம் ஆக்கிரமிப்பு. சசிகலான்றது சில 100 கோடிகளுக்குள்ளாக அந்த சசிகலா சசிகலா சசிகலான்னு சொல்லி பிரம்மாண்டம் பண்ணியாத அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? 100 சசிகலாவை சேர்ந்த நபர்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க. ஒரு நபர்களும் 100 சசிகலாவுக்கு சமம். ஆனாலும் நாங்கள் பேச மாட்டோம், அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம். ஆந்திராவில் நடக்கிறது வேணால் நாங்கள் ஒரு அளவுக்கு பேசுவோம், அதுவும் இங்கே வந்து செய்தியை ஆக்க மாட்டோம். செய்தியை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இவன் கட்டியிருந்தாண்டா, ஆமாண்டா அங்கே கட்டிக்கிறான். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியை போற்றி புகழ்ந்து இப்போ செய்திகள்லாம் வரும். தேர்தலுக்கு பிறகு அந்த முடிவுகள்லாம் வந்ததுக்கு பிறகு தலைகீழாக இருக்கு. அந்த மக்களே அங்கே வந்து இன்னைக்கு விரட்ட தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவும் பண்ணிக்கலாம். மக்களுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இப்படித்தான் மாறும். அதே ஊடகங்கள் உங்களுக்கு வேற வழி இல்லாமல் உங்களை வந்து தோல் உரிச்சு காட்டுறதுக்கு ஒரு இல்லைன்னா அவங்கள தோல் உரிச்சு காட்டிடுவாங்க. இப்போ அங்கே அதான் நடந்துகிட்டு இருக்குது ஆந்திராவில். தமிழ்நாட்டில் அதை விட பல 100 பங்களாக்கள்லாம் இருக்குது. அதை விட இன்னும் பெரிய பெரிய விஇபிகள்லாம் இருக்கிறாங்க, மருமகன்லாம். ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு அது சார்ந்த தொழில் சதுரம் வட்டம்லாம் போயிட்டுருக்கோம், அதுவும் நாங்கள் பேச மாட்டோம். பேசணும்னா அதுக்கு வேறு வகையில் வழக்கு அது இதுன்னு வரும், கவனிப்பெல்லாம் வரும். எதுக்கு ஒவ்வொன்று உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாங்க. பேச மாட்டேன் எல்லாத்தையும் பேசி. அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதிமுக பிரதானமாக அங்க நின்று களமாடக்கூடியது. இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, இடைத்தேர்தலை. அதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்கிறதா, இல்ல தோல்வி பயத்தினால அப்படி வந்து சொல்லியிருக்காங்க? தோல்வி பயன்லாம் இல்லை, வேறு காரணங்களால் தான். பொதுவாக வந்து அதிமுக எதோ பயந்துக்கிட்டு இப்படி பண்ணிச்சுன்னா, திமுகவும் அந்த மாதிரி கடந்த காலங்களில் இடைத்தேர்தலில் வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கலைஞர். லிஸ்ட்லாம் இருக்குது. பொன்முடியெல்லாம் பேசும்போது சொன்னார், அதிமுக பயந்து கொண்டு பின்வாங்கி விட்டது அப்படின்னு. ஒரு பேட்டியில் சிதம்பரமும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்குலாம் வரலாறு தெரியலனாக்கா அதிமுக பண்ணது மட்டும்தான் வரலாறாக தெரியும், திமுகலாம் பண்ணது புவியியலாக தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னென்னா, கடந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அரசியல் செய்தாகணும் அப்படின்றதுக்காக திமுகவும் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கலை, புறக்கணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை போல தான் இப்போவும் நடந்திருக்குது. தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்குறோம், பண நடமாட்டம் போகுது, எல்லாமே விதியை மீறி நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறை முழுக்க தேர்தல் அதிகாரிகள் எல்லாமே இந்த அரசுக்கு சார்பாக தான் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா தேர்தல் ஆணையம் கேள்வி வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் நான் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி வைக்கிறாரு. அது உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்ய மறைமுகமாக செய்யறாரு அப்படின்றத பற்றி நம்ம ராவணாவில் பேசியிருந்தாங்க. அது வந்து அரசியல் நிலைப்பாடு. ஆனால் பயந்து கொண்டு இவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பின்வாங்கி இருந்தீங்களே, அது பயந்துக்கிட்டா அதையும் நீங்கள் சேர்த்து பேசணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறதுல மறைமுகமாக உதவலாம் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கலாம் எடப்பாடி அவர்கள். சட்டமன்றம் 26 வருது, சட்டமன்ற தேர்தல். அதற்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கலான்ற மாதிரி இருக்குது. அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து அந்த பதவியிலேருந்து மாற்றப்பட்டாருன்னா பாஜக இந்த கூட்டணி சுமூக உறவுக்கு வந்துடுன்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது. அது 26 இருக்க டைம். அதுக்கு ஒரு முன்னாடி பச்சை கொடி காட்டுற மாதிரி இப்போ நாங்கள் வந்து உங்களை ஆதரிக்கிற மறைமுகமானு கூட சொல்லியிருக்கலாம்.
அதில் அவர் பொன்முடி சொன்னதை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் அவரு 2021 தேர்தலில் புகழேந்தி வெற்றி பெற்றார். 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அன்னைக்கு கூட்டணி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதிமுக, பாஜக, பாமக எல்லாம் ஒன்னா இருந்துமே 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றுச்சுல. இன்னைக்கு செதறி இருக்கு. அப்ப நாங்க 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்றார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுறாரா? அதுதான் அந்த கேள்வி கூட இருக்குல்ல. பங்காளி கட்சி யாரோ ஒருத்தன் வர்றது நம்ம பங்காளி இருந்துட்டு போகுதுன்னு கூட நினைக்கலாம்ல. ஒரு பக்கம் அந்த பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை செட்டிங் பண்ணி தான் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிட்டாரு. சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியில மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்களே டெல்லியில அதை பத்தி பேசி சர்ச்சையாக இருக்கு. விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. அண்ணாமலை திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவிடம் ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை வேணும்னு பிளவுபடுத்தினது அண்ணாமலை தான். அப்பதான் திமுக பேசி இருக்கிறாங்க. பேசுறதன் பேர்ல விசாரணை கமிட்டி அந்த கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுணும் அது கூட்ட ஒருத்தர் விசாரிக்குது. கல்யாணராமன் ஒரு தோழர் இருக்கிறாருல அவரை விசாரிக்கிறாங்க. அவர் தான் அந்த மாதிரி பேசினவர், பேட்டியும் கொடுத்தவர். அவர் நான்ட்டாரு இங்க நீங்க இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கட்சிக்குழுன்றது அண்ணாமலைக்கு கீழே இருக்கிறீங்க. அப்புறம் இந்த நான் சொன்னதுக்கு விசாரிச்சு நீங்க இல்ல அண்ணாமலை தப்பு தான் பண்ணாரு நீங்க தீர்ப்பு கொடுத்துருங்களா, உங்களுக்கு அதுல அதிகாரமே இல்லை, அதனால தேசிய குழு விசாரிக்கிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. இந்த அரசியல் அதுக்குள்ள இருக்குது. சரி, இப்போ பொன்முடி சொன்னது என்னன்னா 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாருல. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தான் இப்ப களப்பணி. அவரு நினைக்கலாம் சாதகமா நமக்கு இப்படியே இருக்குன்னு நினைக்கலாம், ஒரு வேலை சொல்ல முடியாது. இன்னொரு வீரியமிக்க ஒரு எதிர்த்து நிற்க வேண்டிய எதுக்கு இன்னொன்னு இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தல் பண்ணது நீங்க வேற விதம். இப்ப இங்க அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு திட்டம் போடலாம். ரோட்ல ஆள் இருந்தால் தானே நீங்க ஓட்டு கேட்பீங்க பார்த்து. யாருமே இல்லாம பண்ணிட்டோம்னா காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த மாதிரி திட்டம் போடலாம் உட்காந்துக்கிட்டு. எதிரணி என்னன்றதை பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி களத்துல இப்ப கொஞ்சம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்தோடனே ஒரு பெரிய உத்தியோகம் வந்துருக்கு. வேற மாதிரி இருக்கும். களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வாரம் பொறுத்து பேசுவோம். சரி, ராகுல் காந்திக்கு இன்று பிறந்த நாள். அவர் கூடுதலாக வயநாடு தொகுதியில் 5 லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியை ராஜினாமா செய்திருக்கார், அந்த பதவியை, எம்பி பதவியை. தனது பாட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதியில வெற்றி பெற்றதே எனக்கு போதும், வயநாடு வேணான்ட்டு உதறி தள்ளிட்டு இப்படி வந்திருக்காரு. போன ஆண்டு அதாவது 2019 அவருக்கு கை கொடுத்தது ரேபரேலி தான், அமைதியில தோத்துட்டார். அப்படி இருக்கும்போது வயநாடுல இன்னைக்கு வேணாம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்த அந்த மக்களை இவர் உதாசீனப்படுத்திட்டாரா அப்படின்ற இல்ல, உதாசீனம் அப்படி எடுத்துக்க முடியாது. அதுக்கு பற்றி தான் அதே குடும்பத்திலிருந்து பிரியங்கா காந்தி அந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அதே குடும்பத்திலிருந்து இன்னும் வீரியமான பிரியங்கா காந்தி போட்டியிட சொல்லியிருக்காங்க. அது ஏன் வடக்க அங்க ரிசைன் பண்ணக்கூடாதுன்றதுல பெரிய அரசியல் இருக்குது. அங்க தேர்தலில் வெற்றி தோல்வின்றதுக்கு மிக பெரும் ஆதரவு நிலைப்பாடு வடக்கே, குறிப்பா அந்த மாநிலம் தான். அங்க அதிக பெரும்பான்மையான இடத்த நீங்க எடுக்க தான் மற்ற மாநிலம் முழுக்க ஒரு ஆதரவு நிலைப்பாடு போகும். ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. பீகார் தான், உத்தரப்பிரதேசம் தான் யார் டெல்லியில அப்படின்றத நிர்ணயிக்கும். டிசைடிங் ஃபேக்டரா 80 சீட் இருக்கு. ஆமா, அதனால அந்த இடத்த நம்ம புறக்கணிச்சிட்ட மாதிரி காட்டிக்க கூடாதுன்ற ஒரு அரசியல் உள்ளுக்குள்ள இருக்குது. இன்னும் அதை விட ஒரு பெண்ணை கொண்டு அதே குடும்பத்துல நிறுத்துறப்ப இன்னும் அனுதாபம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத ஒண்ணு இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நீங்க என்னதான் பண்ணாலும் பாஜகவுக்கும் வாய்ப்பு இருக்காது, கம்யூனிஸ்டுக்கும் வாய்ப்பு இருக்காது, காங்கிரஸுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சதால தான் அங்க கொண்டு நிறுத்துறாங்க. அதான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல். அது பார்க்கலாம். ஒரு வாரம் போட்டு இல்லைன்னா ராஜா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மனைவி ஆனி ராஜா போன முறை இருந்தாங்க. இந்த முறை இன்னும் வேட்பாளராக அறிவிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி கேட்கறதுக்கு மேலிடம் என்ன முடிவு பண்ணுது, அப்பதான் நாங்க அதை பத்தி பேச முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலிடம்னா ஐஎன்டிஏ கூட்டணி சொல்றீங்களா? இல்ல, இந்த கட்சியினுடைய அவங்க கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேலிடம், ஐஎன்டிஏ கூட்டணி மேலிடம் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. அது ஒரு 2-3 நாளுக்கு பிறகு அடுத்த முறை இன்னும் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு. கேரளாவில தான் ஐஎன்டி கூட்டணி இல்லையே, அவங்க கிட்ட இல்லைங்க. சரி, எப்படி ஆகுதுன்னு தெரியல. அந்த எல்லைக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. ஆமா, அது வந்து வெளியில போயிட்டோம்னா நண்பர்கள் அந்த எல்லை போட்டு தாண்டோன்னு தொடர்ந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு டெல்லி வரைக்கும் நடந்து போவாங்க. அதே போல மேற்கு வங்கத்துக்குள்ள நுழைய முடியாது. அங்கேயும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சிக்கல். அது ஒரு வித்தியாசமான அரசியல். அது 100 பெரியாருக்கு சமம் இந்த லட்சுமண ஐயர் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தீங்களா சார்? அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருந்துச்சு, படிச்சிருந்தீங்களா? படிக்கிட்டோமா? ஏதோ ஒரு நோக்கத்தோட இறங்கியிருக்காங்க. செல்லமுத்து சொல்லியிருக்காரு,
டே ஏகலைவா சும்மா கதை உருட்டாத, ம். நம்பும்படியா சொல்லுடா அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல இதை தேடி எடுத்து குடிச்சு கேட்கற பாரு, உனக்கு எவ்வளவு போய் இல்ல, இல்ல, இருக்குங்களா அந்த டே அப்படின்றத சொல்லணும். ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஐயோ, வருதுன்னு அப்படிலாம் நினைக்கல. சரி, உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு பார்த்தேன். காமெடியில செந்தில் வந்து அண்ணே உங்களுக்கு நான் ஆங்கிலத்துல வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு Happy ஹாப்பி birthday. பர்த்டே டே டு யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கமெண்ட் படிச்சு சொல்றேன்னு அவன் அதுல போட்டிருக்கான். அவன் எல்லாத்துலயுமே வந்துட்டு எந்த இது போட்டாலும் அந்த பேர்ல இருக்கிற ஐடி வந்து கீழே செல்லமுத்து. எல்லாத்துலயும் வந்து அதாவது சோறு நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு பொறுக்காது அங்கங்க போய் வச்சு திட்டிக்கிட்டே போவோம் பாருங்க, அந்த மாதிரி கேரக்டர் அவர். அவர் வந்துட்டு பெரியாரை படிடா முதல்ல அப்படின்னு முதல்ல ஒன்று போட்டிருந்தான். ம். அவரை அப்போ போட்டிருந்தோம், படிச்சுதால் தாண்டா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்புறம் அடுத்த பதிவாது, ம். அதாவது பொய்யா சொல்கிறேன் நானுன்னா கோபி செட்டிப்பாளையம் முதல்ல போய் இறங்கட்டும். பொதுவாக இந்த மாதிரி இவங்களுக்கு போலி ஸ்டிக்கர் வரலாறை படித்து ம். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்காரிச்சு என்ன தான் செஞ்சார் உங்கள் பெரியார் அப்படின்னு கேட்டாக்கா, அவர் தான் செஞ்சார். அதான் என்ன செஞ்சார் எப்போ செய்தார் சொல்லாமல், அவர் தாங்க செய்தார். கோயிலில் அவர் தான் இவ்வளோ அன்றைக்கி நீங்களாம் போகிறீங்களா, அப்போ எந்த ஆண்டில் எப்போ ஆலய நுழைவு போராட்டம்னு கோயிலுக்குள்ளே இந்த மக்களை கூப்பிட்டுட்டு போனது எங்கேயோ ஒரு இடத்த சொல்லணும், அதெல்லாம் அவர் தான் செய்தார். திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு நிற்பான், பெணாத்திக்கிட்டு இருப்பான். அதுவே ஆனால் அது மாதிரி ஒன்றுமே எதுவும் செய்ததில்லை. ஒரு ஊரோ பேசினாரு இல்லைன்னு சொல்லலாம், நம்ம அதை மறுக்கலாரு. ஆனால் அந்த லட்சுமண ஐயர்ன்றவர் அதோட 100 மடங்கு சாதிச்சுட்டு உட்காந்துங்கிற மனிதர் அப்படின்றது அந்த இடத்துல போய் களத்தில் போய் ஆய்வு பண்ணி இன்றைக்கும் 1940 கிட்ட வந்து தொடரலாம். அந்த பள்ளிக்கூடம் அர்ஜென்ஸ் மக்களுக்காக அர்ஜென்ட் சேவா பள்ளி அப்படின்னு தொடர்ந்தது. இன்று வரை அவருடைய மகன் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 680 ஏக்கருக்கு மேலே அதை பற்றி விரிவாக பேசி போட்டுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்குது. 8 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துக்கிறார், அதுக்கான ஆவணங்கள் இருக்குது. என்ன சுதந்திரத்துக்காக போராடாத உங்கள் பெரியாரை இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு பேசிட்டு இருக்கிறத தவிர நடைமுறையில் எதுவும் செய்து காட்டாத ஒருத்தர் அந்த அளவுக்கு நீங்கள் பேசி அதே தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையான மனிதர்களை வந்து சொல்லும்போது கசக்கத்தான் செய்யும், ஏற்க முடியாது. இல்லை இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு ஐக்கான் வச்சுட்டு இருக்கீங்க, அது உடைக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் காணும்போது உண்மை சம்பவம் ஒன்று வந்துடுச்சுனாக்கா இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார், இவர் செய்துக்கிட்டே இருந்துக்கிறார். ரெண்டுமே நம்ம அவர் குறைச்சி சொல்லலை பெரியாரை, இவர் இப்படி செய்திருக்கிறாருன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஏன் கசக்குது வருது இல்லைங்க, உண்மை அது தெரியுது இல்லை, நம்ம அம்பலப்பட்டுருவோமோன்னு ஒரு பயம் வருது இல்லை. அப்போ இத்தனை ஆண்டுகளாக நீ என்ன சொல்கிறீங்கன்னா அடுத்தவனை பேச விடுறதில்ல, அடுத்த வரலாறை படிக்க விடுறதில்ல, அடுத்த எதுவுமே நீங்கள் செய்ய விடுறதில்ல. உண்மையில சொல்ல போனால் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் சமூக நீதி சாதி ஒழிப்புனாக்கா நீங்கள் லட்சுமண ஐயருடைய சாதனைகளை தான் பாடப்புத்தகத்தில் வச்சுருக்கணும். அப்போ தான் மாற்றம் வந்திருக்கு. அது செய்யவே இல்லையே நீங்கள். இப்போ அதை எடுத்துக்கிட்டு வெளியில் பேச வரணும், அவருக்கு ஒரு சிலை கூட இல்லை. இத்தனைக்கும் சொந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட பல 1000 கோடி மதிப்பு சொத்து இன்னைக்கு இருந்ததுக்கா. பெயர் நான் சொல்றீங்க லட்சுமண ஐயர். அப்புறம் எப்படி சார் செலவு இருக்கும்? அதுதான் ஐயர்னு செலவு வச்சு அதுதான் என்ன நம்ம இந்த விஷயத்த சொல்கிறேன். டேய் 600 ஏக்கர் வெறும் மஞ்ச பையோட ஏறி ஓடி வந்து இன்னைக்கு வந்துட்டு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி சொத்து, அரண்மனை வீடுகள், தேசிய நெடுஞ்சாலை எங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி வருதோ அங்கெல்லாம் நிலம் 1000 100 ஏக்கரில் இப்படிலாம் வந்திருக்கிற உங்களுக்கு 680 ஏக்கர் சொந்த நிலத்தை வச்சு பாதிக்கு மேலே பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் தானமாக கொடுத்தது. பொதுப்பணித்துறை கட்டல இந்த வச்சுக்கோ, பள்ளிக்கூடத்துக்கு இடல இந்த இடத்த வச்சுக்கோ, இந்த மக்களுக்கு குடியிருப்பில் இந்த 5 ஏக்கர் 8 ஏக்கரை வச்சுக்கோ, குடியிருப்பு கட்டிக்குங்க. இப்படி ஒன்று ஒன்றா தூக்கி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு சாதியை ஒழிக்கிறேன்னு பேசலை. தன்னுடைய வீட்டுக்குள்ளார ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்து இன்றைக்கும் ஒரு அம்மா 3வது தலைமுறை உட்காந்து அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலைன்னா இந்த வேலை இல்லை, சமையல் கட்டில் சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் எடுத்துகிட்டு செய்யுது. அந்த குடும்பத்தில் ஒருத்தராக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஒருத்தர் செய்திருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் செய்திருக்கீங்களா சொல்லுங்கள். நாங்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை வச்சுருப்போம். என்னென்னா தலைவருக்கு வந்துட்டு கழுவுறதுக்கும் குளிக்க வைக்கிறதுக்கும் செய்துட்டு இருக்கிறதும் பேசுவீங்க வெளியில், இதுதானே செய்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால எதுக்கு நான் அந்த நண்பர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பதிவு போட்டுக்கிட்டே போகிறாரு. அதில் விரிவாக ஒரு நாளைக்கு பேசணும்னு வச்சுட்டு இருக்கிறோம். வாங்கப்பா நேரடியாக வெளிப்படையாக வாங்க பேசுவோம், எனக்கு தெரியாதது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. திரும்ப சொல்ல வரேன், இந்த லட்சுமண ஐயர்ன்றது 100 பெரியார் இல்லை, அதோட 100 மடங்கு பெரியாருக்கு சமம். நான் திரும்ப சொல்லுவேன். அது இல்லைன்னு நீங்கள் மறுத்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான காரணம் இவ்வளவும் இப்படி செய்திருக்கிறாரு நான் வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. உங்களிடம் முரண்படுறேன் சார். பெரியார் எந்த சாதியை ஒழித்தாருன்ற கேள்வி நீங்க தான் கேட்குறீங்க.
அதே ஒரு நபரை கம்பேர் பண்ணும்போது 100 பெரியாருக்கு சமம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் இப்ப நீங்க பேசப்படுற பெரியார் இருக்கிறார்ல, செய்தார் 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 நீங்க அப்படி. சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த மனுஷன் நீங்க பிம்ப பெரியார். இந்த ஐக்கானை விட 100 மடங்கு சாதிச்சுட்டு உட்காந்துங்கிறாரு யதார்த்தத்துல, உண்மையில, களத்துல அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவரை நான் குறைச்சி சொல்ல வரல, நீங்க அதிகப்படுத்தி பேசியிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தலைமை அதிகாரம் வந்துட்டு உடனே ஊர் முழுக்க ஊர் முழுக்க பாடம், ஊர் முழுக்க அவரை பத்தி, ஊர் முழுக்க உண்மை முகங்கள் எத்தனையோ மறந்து போச்சு வரலாற்றுல. எத்தனையோ ஐயா முத்துராமலிங்க தேவர மாதிரி நீங்க ஒரு பெரிய இவரை பார்த்துருக்க முடியாது. அவர் வந்து சாதி வெறியன்னு சித்தரிச்சு வச்சிருக்கீங்க. இடத்த முழுக்க வந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பிரித்து கொட்டப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. சாதி வெறி குத்துற பிறகும் வந்துட்டு 3 முறை நடந்த தேர்தலில் பட்டியல் சமூகத்தை நிற்க வச்சு வெற்றி பெற வச்சிருக்கிறாரு, பின்னாடி இருந்திருக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினப்ப வைத்தியநாத ஐயர் தான் அங்கே பொறுப்பு மதுரை கோயிலுக்கு. அவர் கூட பக்கபலமாக இருந்தது இவர் தான். அப்புறம் எப்படி நீங்கள் அவர் இல்லை நீங்கள் பெரிய சமூக நீதி போராளின்னு நிறுத்தியிருக்கணும், நாடு முழுக்க அவரெல்லாம் காட்டியிருக்கணும். ஒன்றா ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நாங்கள் இருக்க முடியாது இல்லை. அமாவாசை படத்தில் சொல்லுவார்ல, உங்களுக்கு மணிவண்ணன் சொல்லுவார்ல, அவன் ஒன்றா ஆயிட்டான்னா நீ சோத்துக்கு என்ன பண்ணுவான் அமாவாசைன்னு. அந்த மாதிரி இங்கே இவங்க ஒன்றா ஆகிட்டாங்கன்னா உண்மை முகங்கள் இப்படி வெளியே வந்து இப்படிலாம் இருந்தாங்கப்பா, முத்துராமலிங்க தேவர் இப்படிலாம் இருந்தாங்க திரும்ப வெளியில் சொல்லும் போது எல்லாம் ஒன்றா ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. நீங்கள் உட்காந்து சோறு சாப்பிட்டுக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு பங்களா வராது, ரியல் எஸ்டேட் வராது, படம் வராது, வேணாம் அதுக்கு மேலே எதுவும் வராது, விட்டுருங்க. நீங்கள் அடுத்த கேள்வி வார்த்தையே வராது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி சரி, நீ ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா சந்துரு அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கை பரிந்துரை பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர், பள்ளி பெயர்கள் பின்னாடி சாதி பெயர்லாம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர், இந்த முதலியார் பள்ளி, இந்த நாடார் பள்ளி, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லல, சாதி பெயர்களை நீக்க வேண்டும் அப்படின்றாரு. அதையும் சொல்லியிருக்காரு. குறிப்பா கல்லர் மறுவாழ்வு, ஆதி திராவிடர், இது மட்டும் இந்த மாதிரியான பேர்களை எடுத்துருங்க அப்படின்றாரு. உண்மையில வரவேற்கக்கூடியது. ஆனா இந்த 2 பேரை மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. இந்த 2 பேரை மட்டும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் பேர் இருக்கிறதே நீங்க எடுத்துடணும். பேரை வச்சுக்கோங்க, கூட சாதியை இணைச்சிக்காதீங்க. அப்போ நீங்கள் இந்த கல்லர் மறுவாழ்வுக்கான வைக்கிறீங்க சீர் மரபினர் அப்படின்றப்ப நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தை வந்து போர்க்குணம் மிக்க அந்த சமூகத்தை, அதுவும் உங்களுடைய பிரிட்டிஷ்காரன் பண்ணார், சரி வந்துட்டீங்க நீங்களாவது மாற்றிருக்கணும்ல. அவங்க வெள்ளையனை ஏற்றாங்க, சரி இவனை அடக்க முடியாது, இவனை வந்து என்ன பண்ணணும், ஒரு பட்டிக்குள்ளே அடிச்சு வைக்கணும் அப்படின்றப்ப ஒரு கட்டுப்பாடெல்லாம் போட்டு ஊரை விட்டு வெளியே போகாத கல்லர் அப்படி இப்படிலாம் சொன்னால் எல்லாம் ஓகே பண்ணீங்க. நீங்கள் பிறகு மாறி இருக்கணும்ல. அதனால அவங்களுக்கு சீர் மரபினர், படிக்காத மக்கள் அவங்களாம் மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒன்று கூட வச்சுங்க. அதன் பேர்லேயே ஒன்றும் சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறது கூடாதுன்றது தானே வரணும், காலத்துக்கு ஏற்ற மாற்ற மாதிரி வரணும். ஆனால் ஒன்று அதையே வச்சுக்கிட்டு போது அதன் மீதான ஒரு எண்ணம், இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வரணும் இப்படித்தான் இருப்பானோ அந்த பேர் வருது. அதுதான் அவர் நீதிபதி என்ன சொல்ல வர்றாரு, எல்லாமே அரசு பள்ளின்னு கொண்டு வந்துருங்க. தனியாருடைய பள்ளி நிறுவனங்களுக்குள்ள அதில் நீங்க சாதி எடுக்கணும் பொதுவா அது சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. இந்த 2 மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. பெயர்கள்ல உள்ள சாதி எடுக்க சொல்றாரு. பள்ளிக்கு ஆதி திராவிட நலத்துறை தனி ஒரு துறை இருக்குது. அந்த சமூகம் வந்து மேலே வரணும்னு ஒதுக்கி அதை பண்ணது வேணாம், இனிமேல் அது அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளாரே கொண்டு வந்துட்டு அரசு பள்ளினே வச்சிருங்க. அப்போ அந்த பள்ளியை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மாணவன் மீது உனக்கு ஒரு சாதிய சிந்தனை, சாதிய நோக்கு வராது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் நல்ல விஷயம் தான் இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனியார் அரசு உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய எதுவாக இருந்தாலும் இந்த சாதி பேரை எடுத்துருங்க. அது செய்தீங்கன்னாவே போதும். தலைவர் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சாதி பேர். நாங்க வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டியார் முத்துலட்சுமி ரெட்டியார் உதவி, அந்த அம்மா பேர்ல ரெட்டியார் வந்து நாங்க வச்சுக்கிட்டு அரசு நிதி உதவி கொடுப்போம். திருமண உதவி, புற்றுநோய்க்கு அந்த முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இல்ல அது இல்ல இன்னும் அந்த இவங்க ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. ராமாமிர்தம் அம்மையாருடைய அது இல்ல பேர்ல ஒரு திட்டம் இருக்கு, அது இருக்குது. அந்த பேர் அப்படியே வச்சுக்கோங்க, அது நம்ம வேணாம்னு சொல்லாது. ரெட்டின்னு நீங்க அங்க போடுறீங்க. அப்புறம் நீங்க வந்து நீங்களே தான் சாதி ஒழிச்சுட்டீங்க, சொன்ன கோபம் வந்துருது உங்களுக்கு. அப்புறம் கருணாநிதி சிலையை திறக்க வரும்போது வெங்கையா நாயுடு தான் வரணும்னு கூப்பிட்டீங்க, அது வேற அரசியல விட்டுருங்க. கல்வெட்டுல வெங்கையா நாயுடு மட்டும் ஏன் வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. ஆக எல்லா சாதியுமே எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்கும். நாங்க வந்து மற்ற சாதி பேர்லாம் வச்சுப்போம், இவங்களுக்குள்ள இருக்குதுல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் நாங்கள் எடுத்துருவோன்றப்போ மட்டும்தான் இங்கே இடிக்குது, நீங்க வேற ஏதோ பண்றீங்க அப்படின்னு வரும். இப்போ அவர் அறிக்கையில் அதெல்லாம் சொல்லலை, நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையில முழுசு பார்க்கலாம், அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. சொல்ல வந்த விஷயத்த என்னன்னா பொதுவில் வச்சிருங்க, எந்த சாதி பேருமே இருக்கக்கூடாது கல்வி. அதுல என்ன சொல்றாருன்னா
தனியார் பள்ளிகளில் சாதி ரீதியிலான பெயர்கள் இருந்தால் அதை நீக்க வேண்டும். ஆமா, சாதி ரீதியான பெயர்களை நீக்க தவறினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுப்போரின் பெயர்களில் சாதி இடம்பெற்றிருந்தால் நீக்க வேண்டும். கள்ளர் மறுவாழ்வு மற்றும் ஆதி திராவிடர் நலன் என்று பள்ளி பெயர்களில் வரும் வார்த்தைகளை நீக்க வேண்டும். சாதி ரீதியான பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அந்தந்த பகுதிகளில் உள்ள பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவரை CO, DO, BEO ஆக நியமிக்க கூடாது. பள்ளி கல்லூரி ஆசிரியர் பணியாளருக்கு சாதி பாகுபாடு குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட வேண்டும். இந்த கடைசி ஆசிரியராக உட்காந்துட்டு அந்த ஆசிரியரை நம்ம பையன்ற மாதிரியான ஒரு அரசியல் செய்யறவங்க வந்தாக்கா அவர் தூக்கி எனக்கு தெரிஞ்ச வேலையை கொடுக்க கூடாது. அரசு பள்ளிகள்ல வந்து இது இருக்கு சார், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. பள்ளிக்குள்ள ஆசிரியர்களுக்குள்ள அதுக்கு சந்தா கட்டுறாங்க, அவங்களுக்குள்ள சீட்டு பணம் எடுக்கிறது போறது. அதான் இந்த மாதிரி தான் உனக்கு வேணாம்பா, நீ போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு தான் நீதிபதியாருடைய அறிக்கை பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு பள்ளி வாத்தியாரு, கடலூர் மாவட்டம், அவர் அந்த சங்கத்துல சேரலன்றதுக்காக அவர் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அண்ணன் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம அவர் போய் ஒரு சங்கத்துல, சாதி சங்கத்துல சேர்ந்து பள்ளி, அப்பனாதான் அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளடி அரசியல இருந்து அவர் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாரு. இல்ல அதுதான் இப்ப அந்த அறிக்கை முழுக்க நான் அதை பாக்குறேன். முக்கியமான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வரவேற்கக்கூடியது. அதுவும் நீதிபதி சந்துரு அவர்கள்லாம் வந்துட்டு ஒரு முற்போக்கு களத்துல இருந்துட்டு வந்தவங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சரியாக தான் செய்திருப்பார்னு நம்ம கணிக்கிறோம். அதுல சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கக்கூடியது. ஆசிரியர்களுக்கும் முதல்ல அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. எப்ப ஆசிரியர் நீங்க சீட்ல வந்து உட்காந்துட்டு அரசு வேலை மக்கள் வரி பணத்துல பொதுவாக ஒரு நபராக நீ வந்து சம்பளம் வாங்கி உட்காந்துட்டு உங்களுக்கு சம்பளம் பாக்கெட்டுக்குள்ள ஏற உங்களுக்கு என்ன வருதுன்னா, என் சாதி என் பையன்ற அந்த போக்குவரத்து இன்னொரு பையன் மேல பார்ஷியாலிட்டி வருது. அந்த மாதிரி அறியப்பட்டதுன்னா உடனே நீ போயிட்டு அந்த வேலையை பார்த்துக்கு போப்பா, அரசு வேலை வேணாம், இன்னொரு வாதியை நாங்கள் வச்சு பார்த்துக்கணும், அடுத்த நிமிஷம் அனுப்பிடணும். இந்த மெமோ கொடுக்கறது, விசாரணை ஒரே நாள்ல விசாரிச்சு முடிச்சு தெரிஞ்சவங்க அனுப்பிச்சு விசாரிக்கிற நபரே அவர் சாதியை சேர்ந்தவரா, அந்த மாதிரிலாம் எல்லாமே பாத்துக்கிறதுக்கு பேர் தான் இப்ப இந்த அறிக்கையை கேட்டிருக்குது. ஆனா எனக்கு எல்லாம் இதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன பாடுபடுன்னு செயல்படுத்துவாங்க. ஆனா பாருங்க, நாங்க அவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் நிறைவேற்றவே மாட்டோம். உண்மையிலே இதை நிறைவேற்றி முடிச்சாருனாக்கா இந்த திமுக திராவிட மாடலுக்கு இது ஒரு பொற்கால ஆட்சின்னு சத்தியமா சொல்லலாம். ஆனா அவங்க செய்வாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அறிக்கையை வாங்குவாங்க. இந்த மாதிரி பல 100 அறிக்கையை வாங்கியிருக்கிறாங்க அந்த காலங்களில். இது வந்து எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது வரக்கூடாது. சாதி சண்டையாக இருந்தால் தான் எனக்கு நல்லது. அதனால் இது செய்வோமா என்னன்னு தெரியல. அறிக்கையை வாங்கிட்டோம், பார்த்துக்கலாம். அப்புறமா நடத்தினாருன்னா அது பொற்காலம்னு நம்ம வந்து கொண்டாடலாம். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385383976. லட்சுமண ஐயர் அதே அந்த வீடியோ கீழே வந்து ஜெயராம் சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை எழுதியிருந்தாரு. மறுபடியும் இல்ல அது இல்ல, சிங்கம் நரி கதை. இல்ல சிங்கம் நரி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருந்தாரு. படிச்சிருந்தீங்களா? படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க படிச்சீங்களா தம்பி? என்னன்னா ஒரு காட்டுல வந்து சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் நரி கிட்ட சொல்லி, அதுவும் அந்த நிக்கிறதுல கழுதை, நான் ஒன்றும் சொல்லலாமா, கழுதை நிக்குது, அது எப்படியே ஏமாத்தி கொண்டு வந்துரு, ஏமாத்தி கொண்டு வந்து அடிச்சு சாப்பிட்றோம், உனக்கு நான் வந்து தரேன்னு சொன்னேன். நரி போயிட்டு கழுதிக்கிட்ட பேசி எப்படியே ஏமாத்தி கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட கொண்டு வந்தோன்னே சிங்கம் ஒரே அடி அடிக்குது தலையில. தப்பிச்சு கழுதை தப்பிச்சு ஓடி போய், டேய் நீ என்னை கொலை பண்றதுக்காக சரி பண்ணி என்னை ஏமாத்தி கூட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போடுது. நரி என்ன பண்ணுது, இதுக்கு நீ எப்படி திரும்ப கூட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காது. இப்போ நரி போகிறப்ப சண்டை போடுது, என்னை ஏமாத்தி போய் அடிச்சு கொல்ல பார்த்தான்னு நீ துரோகிக்கு போய் ஏமாத்திரியானோன்னு தப்பா நினைச்சிட்ட, தலையில கிரீடம் வைக்கணும், உனக்கு கிரீடம் வைக்கிறதுக்காக பொருத்தமா இருந்தா அவர் அப்படி பார்த்தாரு அப்படின்னு இப்படி நினைச்சிட்ட, தப்பு நீ. அவர் உனக்கு இப்போ வந்து பட்டம் சூட்ட போறாரு, ராஜா பட்டம் சூட்ட போறாரு காட்டுக்கு. அப்ப தலையில கிரீடம் இருக்கணும் இல்லை உனக்கு, அதுக்குதான் அடிச்சு பார்த்தாரு, நீ உடனே இப்படி நினைச்சிட்ட, எப்படி நீ வான்னு சரி ஏமாத்தி கூட்டு நல்லது ஏமாந்தான்னு திரும்ப வந்த உடனே அந்த மாதிரி அடிக்கிறப்ப வால் அருந்து போச்சு. உயிர் தப்பி அப்பா தப்பிச்சா போதுன்னு ஓடி போனோன்னு திரும்ப சிங்கம் சொல்லுது நரிக்கிட்ட, எப்படியாவது ஓட்டான், தப்பிச்சுட்டான், ஏமாத்தி திரும்ப கூட்டினோன்னு திரும்ப நரி போகுது சாமர்த்தியமா பேசி. உட்காரும் போது வால் டிஸ்டர்ப் ஆகும்ல, அரியணையில் உட்காரும் போது அதுக்குதான் அதை அடிச்சு வெட்டி இருக்குது, நீ தப்பா நினைச்சிட்டு உன்னை கொல்ல வர்றதா சொல்லி. அட ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கழுத வருது 3வது முறை, அடிச்சு கொன்னுட்டு நரிக்கிட்ட சொல்லுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு கரெக்டு,
இந்த தோலெல்லாம் உரிச்சி எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. நரி பார்க்குது, எல்லாத்தையும் உரிக்குது. மூளை இருந்ததுல்ல, கழுதை மூளை, அது நல்லா இருந்தது. பார்த்தோன்னா அது சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுத்த உடனே கோபம் வந்துச்சு சிங்கத்துக்கு. நீ வந்துட்டு மூளையை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பியா நீ அப்படின்னு ஒன்று சொல்ற. இல்லை ராஜா, சிங்கராஜா, இல்லை இல்லை, அந்த அந்த கழுதிக்கு மூளையே கிடையாது. ஏன்னா இருந்துச்சுன்னா அது வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்காது, என்கிட்டையும் ஏமாந்துருக்காது. அதெல்லாம் மூளைவே இல்லைன்னு. அட ஆமா இல்லை அப்படின்னு சிங்கம் நினச்சிச்சு. எதுக்கு சொல்ல வரோம்னா, வால் அறுபட்டாலும் தலை அடிபட்டாலும் எத்தனை முறை ஏமாந்துக்கிட்டு இருக்குதே நம்ம தமிழ் சமூகத்துலேயே ஒரு பெரிய இதுவாக. கதை சொல்லும்போது எனக்கு 96, 2006, இது 2021 மைண்டில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. அதே தான் திரும்ப திரும்ப இந்த மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் ராஜா நமக்கு அங்கே வந்து வெட்டது எதுக்குன்னா அரியணத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறது பின்னாடி தலைவர் 1000 தான் சூரியன் அப்படின்னு. அதனால அது அந்த மக்களுக்கு நல்லா இருந்தது அந்த கதை, ஜனங்களுக்கு புரியணும். அது மணிப்பூர் கலவரம் வந்து இன்னுமே அடங்கல சார். இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது. மோடி அவர்கள் வந்து பதவி ஏற்கிற அந்த சமயத்துல வந்து 70 வீடுகள் உட்பட நிறைய வீடுகளை வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இதுல வந்து RSS தலைவர் மோகன் பாகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 ஆண்டுகளுக்கு மேல் அமைதியாக இருந்த மணிப்பூர் திடீரென தூண்டப்பட்ட வன்முறையால் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது, யார் இதை கவனிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாஜகவோட தாய் வீடான RSS இப்படி சொல்லி தெரியல. என்னன்னா காங்கிரஸ் வந்து கவனிப்போம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். புரியுது இல்லை, இந்த இந்துத்துவ பயல்கள் சரிபட்டு வர மாட்டாங்க, யாரு மோடி அமித்ஷா, அதனால காங்கிரஸ் பயல்களே சரிபட்டு வருவாங்க. ஆனால் அவங்க நாசுக்கா அதை தான் சொல்ல வராங்க. அமைதியாக இருந்தது 10 ஆண்டுகளாக யார் ஏற்படுத்தியதோ தூண்டியதோ அப்படின்னு சொல்ல வராங்கல்ல. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மாதிரி தூண்டி அரசியல் செய்யறது யார் அப்படின்னு நிறைய நாட்டுக்கே தெரியும். ஒரு பெரிய பெரிய அரசியல்லாம் வந்து தூண்டப்பட்டு நடக்கிற அரசியல் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் கேட்டிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி பார்த்தாலும் RSS அப்படின்றது வந்து அதுக்கு காங்கிரஸ்லேயும் ஆள் இருக்கணும், பாஜகவிலையும் ஆள் இருக்கணும், ரெண்டுலேயும் ஆள் இருப்பாங்க. அவங்களுடைய கருத்து சித்தாந்தம் பரவலாக்கப்படுறது மட்டும்தான் அவங்க விரும்புவாங்களே ஒழிய அது காங்கிரஸா இல்லை காவியா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து காவியம் அவங்களுக்கு ஒன்று தான், கதரும் ஒன்று தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதுபோல் ரெண்டுமே வந்து இவங்களை ஏற்றுக்கிட்டவங்க தான், புறக்கணிக்கிறவங்களாம் கிடையாது. இப்போ சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி RSSலேருந்து ஒரு தன்னிச்சையாக மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமித்ஷா மோடி இந்தியர்களாக முடிவெடுத்து ஆலோசனை எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை, RSS கிட்டேருந்து விலகி இருக்கிறாங்க. ஒரு திமிரை காமிச்சிருக்கு, அகம்பாவத்தை காமிச்சிருக்கு, ஜெயிச்சிட முடியுன்ற பெரிய எண்ணத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் எல்லாமே லீட் பண்ணுறோன்னு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ மோசமாக அடி வாங்கி கீழே 240 வந்து நிற்கிறாங்க. இப்போ இது இவங்க மட்டும் பண்ணதில்லை, பல சீனியர்கள் அத்வானி, வாஜ்பாய் போன்ற எத்தனையோ பேர் கட்டமைச்சு மேலே கொண்டு வந்து விட்டுட்டு போன தேர் இது. திரும்ப இழுத்து போய் மோடி இப்படி வந்து கீழே சர்வாதிகாரன்ற பேரில் வச்சு செய்வது ஏற்புடையதாக அவங்க நினைக்கல. அதனால அப்புறப்படுத்துறதுக்கான வேலை தொடங்கி இருக்கிறதா நம்ம நினைக்கலாம். ஒரு சிக்னல் தான் அது. ஒன்று இவங்க 2 பேரும் சரண்டர் ஆகணும், அமித்ஷாவும் மோடியும் சரண்டர் ஆகணும். இல்லைன்னாக்கா அதை விலைக்கிட்டு அடுத்த தலைமை அங்கே யாருன்றதை பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி கழிப்பு அது இதுன்னு நடக்கும். சரி வரலன்னா இந்த பக்கம் காங்கிரஸே இருந்துட்டு போட்டோம், நமக்கு சொன்னதை செய்தால் போதும் அப்படின்ற மாதிரி மாறும். ஒரு 6 மாதம் அவகாசம் சுப்பிரமணிய சாமி கொடுத்துருக்கிறார். அவர் RSS இந்துத்துவானுடைய இன்னொரு வருஷம், அவர் இன்னொரு முகம். அது அவர் தான் பேட்டிலையும் சொல்லியிருக்கிறார். ஒரு 6 மாதம் அவா இருக்க மாட்டா, யாரு நிதிஷ்குமார், அவா இருக்க மாட்டான், அவன் வந்து அப்படிதான் எனக்கு நன்னா தெரியும், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி டிமாண்ட் வச்சுட்டு அப்பப்போ ஓடிக்கிட்டே இருப்பான். போன முறை அவ தான் கெடுத்தா ஆச்சு, அதனால இப்போ இருக்க மாட்டா, துணை பிரதமர் கேட்பா, இல்லைன்னா அங்கே கொடுக்குறான்னா ஓடிடுவா, எனக்கு நன்னா தெரியும் இருக்க மாட்டான்னு ஒரு 6 மாதம் அவகாசம். ஆக ஏதோ ஒன்று உருவாக்குறாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆக மொத்தம் இரண்டுமே RSSன் குழந்தைகள் தானே? ஆமாம், அதில் மாற்று கருத்து இல்லையே. ரெண்டுமே RSSனுடைய குழந்தைகளாக தானே இன்னைக்கு மாறி இருக்குது. கதரும் சரி, காவியும் சரி. ஒரு பெரிய விஷயமா இல்லை. RSSனுடைய எல்லா சித்தாந்தத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தானே அவங்களுக்கு இன்னும் பெரிய சீர்கேடுன்னு சொல்லக்கூடாது. பாபர் மசூதி இடிப்பு யார் கட்டத்தில் நடந்தது? நரசிம்மராவ் இருந்த பிறப்பாங்க. இராணுவத்தை அனுப்பிடுங்க, ரொம்ப நிலமோ அவங்களுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்ற கேள்விலாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் தூக்கம் போட்டு பெரிய அளவில் பண்ணதே காங்கிரஸ். இன்னும் நல்லா ஆழமாக போய் நீங்கள் அரசியலை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒன்றும் RSSக்கு எந்த காலத்துலையும் எதிராக எதுவும் இருந்ததில்லை. மறைமுகமாக எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. அதை தான் அவங்களும் விரும்புவாங்க. அந்த அரசியல் திரும்ப வருமா அப்படின்றதுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம்
நம்மளும் ஒரு 6 மாசம் விட்டுட்டு அப்புறம் பேசுவோம். அதே மாதிரி மோடியோட அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்கள் கூட இடம் பெறல சார். அது எப்படி? அதுதான் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற முழக்கத்துடைய மறு இதுதான். இது வந்து ஜனநாயக நாடு. இவர்கள் மட்டுமே சுதந்திரத்துக்காக போராடல, இன்னும் சுதந்திரத்துக்கு இவங்க போராடவும் இல்லை அப்படின்னு பெரிய விமர்சனம் ஓடிட்டு இருக்கு. இந்த கும்பல் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வெள்ளைக்காரனுக்கு வந்துட்டு சேவகம் செய்துக்கிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட்டியலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பட்டியல் அதிகமாக இருக்கும். என்ன இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் உமர் அப்துல்லா காஷ்மீர் அவர் வந்து பேசியிருக்கிறார். நம்ம ராவணாவில் அதை சுட்டி காட்டியிருந்தோம். இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அமைச்சரவை இதுதான் முதல்ல. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு உமர் அப்துல்லா வந்து முன்னாள் முதலமைச்சர் காஷ்மீர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு. இது வந்து ஆபத்தானது, இந்த நாட்டுக்கு ஆபத்தானது அப்படின்றது தான் நம்ம ஒரு எச்சரிக்கை மணியாக இதில் சொல்கிறோம். தமிழ்நாட்டுல ஆகப்பெரும் ஆளுங்கட்சியிலேயே இஸ்லாமியர்களுக்கு சீட்டே கொடுக்கல, இதுல நீ அமைச்சரவைக்கு வர போறீங்க. இங்க நீங்க பேசிடக்கூடாது தம்பி. ஏன் சார்? இங்கெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இது வந்துட்டு இந்த மண்ணு. என்ன மண்ணு சார்? இந்த மண்ணு. சரி, இங்க நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அது பாஜக பண்ணதான் இந்துத்துவா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள். பாத்திரிகளா ஒரு அமைச்சர் பட்டியலில் ஒரு முஸ்லீம் குழு இல்லைன்னு. ஆனா நாங்க ஒரு முஸ்லீம் குழு நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்த மாட்டோம். நாங்கள் தான் இந்துத்துவா வந்து எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு போர்வார், எங்களை விட்ட வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு கீழே பள்ளம் வெட்டிக்கிட்டு இருப்போம். அதுவும் தெரியாமல் அந்த மக்கள் ஒன்றா கூடி மசூதியில் உட்காந்து முடிவு எடுத்துட்டு குத்ரா இவங்களுக்கே ஓட்டு, இவங்க தான் நமக்கு வரணும், அடுத்த முறையும் வந்தால் நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இங்கே மட்டும் நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது மட்டும் பார்த்து அப்படி இங்கே இல்லை. நான் எனக்கு என்னன்னா 2021 தேர்தல் முடிந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த இஸ்லாமியர் எதிர்ப்பு வந்து திமுக ஆட்சி மேல நிறைய இருந்துச்சு. நிறைய காணொலிகள் வந்தது. இந்த INA ரைடு வரும்போது NIA ரைடு வரும்போது இஸ்லாமியர்கள் வீடுகளில் புகுந்து எல்லாம் சோதனைகள்லாம் செய்யும் போது பல இஸ்லாமியர்கள் கொதிச்சு எழுந்தாங்க. உங்களுக்கு நாங்க வாக்கு செலுத்தி எங்களுக்காக என்ன பாதுகாப்பு வந்தது. ஆனா எதுவுமே தேர்தல் அதுதான் வந்து பேசக்கூடியவர்கள் வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. பேசக்கூடியவர்கள் எங்கள் மனம் புண்படுகிறதுலாம் பேசினார் பேராசிரியர் ஜவாஹர் லால். இன்னொரு மூர்க்கமா அது எதிர்க்கல. நீ வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை அடக்க வைக்கிறீங்க. எனக்கு உண்டான ஒரு பங்களிப்பு, எங்களுக்கு உண்டான ஒரு உரிமை, ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட கொடுக்கலாம் எப்படி இந்த கேள்வி அவங்க வந்து வைக்கவே இல்லை. எங்களுக்கு மனம் புண்படுதுன்னு அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் சீட்டு கிடைச்சா அங்கே போய் உட்காந்து தேய்ச்சிட்டு வந்தால் போதுன்ற மாதிரி. இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பற்றி அவங்களுக்கு என்ன இருக்குது? நம்ம மக்கள் நம்ம ஜனங்களை பற்றி நல்லாவே தெரியும். போடுன்னா போட்டுருவாங்க. இந்துத்துவாதான் வருது, அவர் தான் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இதுதான் சொன்னால் ஒத்துக்குவாங்க அவங்க. ஆனால் அதுக்கு மோடி செய்ததுக்கு சற்றும் ஒரு குறைவில்லாத வேலையை நம்ம ஐயா ஸ்டாலின் திராவிட மாதம் செய்திருக்கு. ஒரு முஸ்லீம் கூட நிற்க வைக்கல நேரடியாக. கேட்டால் நாங்கள் கூட்டணி கட்சியில் ராமநாதபுரத்தில் கொடுத்துருக்குறோன்றீங்க. ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி கூட பறிச்சுட்டாங்க. அது வேற அரசியல், பொன்முடி அரசியல் அங்கே ஓடிட்டு இருக்குது. பறிச்சுட்டாங்க, திரும்ப இப்போ வேற பதவி கொடுத்துருக்குறாங்க. அது இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அதிருப்தி ஆகிடுமோ அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. மக்கள் என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ அந்த சமூக மக்கள் மத்தியில் அன்றைக்கி தான் அவங்களுக்கு உண்டான ஒரு விடிவு காலம் வரும். ரவி கேட்குறாரு அந்த திரிசக்தியார் வீடியோவுக்கு கீழே, முதல்ல அந்த திரிசக்தியார் வீடியோ கீழே நிறைய பேர் வந்து அந்த ஸ்லோகன் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு வீடு தேடி இல்லம் தேடி கல்வி திட்டம்ன்ற மாதிரி இல்லம் தேடி இளம் விதவைகள் திட்டம் அப்படின்ற வாசகத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த காணொலியை பார்த்தேன், எதனால் சொல்கிறாங்கன்றது. அதுக்கு கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு ரவின்றவர், உண்மையில் வர வர டாஸ்மாகில் கிடைக்கும் சரக்கு சரியில்லை, நான் நகைச்சுவைக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க, உண்மையிலேயே சரியில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் கவலை, அவருக்கு இந்த குடிமகனுடைய கவலையை வந்து இந்த அரசு பார்க்கணுமா இல்லையாமா? இன்னைக்கு கஜானா வந்து நாடு நடந்துகிட்டு இருக்குன்றதால அதுக்கான பணமே குடிமகன் கொடுக்குற பணம் பெரும்பகுதி அங்கே தான் வருது. இல்லைன்னா எங்களால் நிர்வாகத்தை பண்ண முடியாது, டாஸ்மாக் இருந்தால் தான் அரசு நடத்த முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் இங்கே தான் நடக்குது. எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்குது. சீமான் சொல்கிறார், நான் வேணா திட்டங்கள் கொடுக்குறேன்பா அரசு வருமானத்துக்கு, அதை எடுத்துகிட்டு செய்யலாம், அதெல்லாம் கேட்க மாட்டேன், சாராயம் மட்டும்தான் விற்பான்றாங்கன்னு. சரி, இவ்வளோ இந்த மக்கள் பணத்துலேருந்து இந்த மக்கள் உழைக்கிற காசுலேருந்து வாங்குறீங்களே, அவன் சரக்கு நல்லா இருக்கணும்ல? நியாயமான கேள்வி தான் கேட்குறான். எவ்வளோ குடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் ஏங்கி இருக்கிறார். திரும்ப நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம், காசெல்லாம் அடித்து போதை ஏறவே மாட்டேங்குது. ஆனால் சரக்கு அடித்து கொஞ்சம் உள்ளே போனோன்னு அடுத்து வாங்கி அடிக்கணும்னு எங்களுக்கு வெறிய வருது, தூண்டுற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, அப்படி ஆயிடுறாங்க. அந்த சரக்கினுடைய தன்மை அந்த மாதிரி என்னன்னு தெரியல. அதனால தான் இப்போ திரிசக்தியாரை வந்து அந்த இது போட்டிருந்தார், வீடுதோடு விதவைகள் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அரசு செலவில் அது ஸ்கீம் இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தலைவியாக வந்துட்டு போராளி கனிமொழி அவர்களை போட்டிங்கன்னா, ஆனால் போன இதில் அவங்க சொன்னாங்கல்ல, அழுதாங்கன்னு நினைக்கிறேன். அழுகாச்சு
இளம் விதவைகள் அதிகமாக உள்ள இந்தியாவிலேயே மாநிலம். தமிழ்நாட்டில் தான் அதிமுக அரசுல இளம் விதவைகள் அதிகம். இப்போ எங்கள் அரசுல வந்துட்டோம்னு நாங்கள் திரும்ப எக்ஸ்ட்ரா சாராய ஃபேக்ட்ரி கொஞ்சம் அப்படி டெவலப் பண்ணுவோம். என்ன அது நம்ம குடிமகனுடைய கவலை எப்படி போகுது பாருங்க. சரக்கு எனக்கு போதை ஏறலாம், அதையாவது நிறைவேற்றி வைங்க கொஞ்சம். அதான் வீரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்களே. ஆமா, பேரு இந்த வீரனை வச்சது மாதிரி ஒரு ஐயக்கத்தனம் வேற எதுவுமே இல்லை. ஒருத்தரை கூட இதை எதிர்க்கல. எங்க இருக்கிறோன்னே தெரியல. வீரன் என்பது எப்படிப்பட்ட ஒரு இது, இந்த இனத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. டாஸ்மார்க் சரக்குக்கு வந்து நீங்க அந்த பேரை சூட்டி அதை வந்து நீ மண்டுனா இதை விட எப்படி இருக்கு? நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது உன் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தலைவனுடைய படத்தை எடுத்து போட்டு இதான் சரக்குன்னு போட்டால் நீ என்ன பண்ணுவாங்க? இது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடையாளம், ஒரு ஐகான் வீரன்றது. இதை எடுத்து வச்சு எவனுமே அதை பற்றி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்களும் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது ஏற்றுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது, வேற எதனா பேர் வச்சுட்டு போங்க. நீங்கள் ஏன் முத்தமிழ் அறிஞர்னு வைங்க, சரக்கு அடிச்சுட்டு முத்தமிழ் அறிஞர் நல்லா இருக்குல்ல, சரக்கு வைக்கலாம்ல, பரிந்துரை பண்ணலாமே வேணாமா? நீ சொல்றத பார்த்தா கருணாநிதி வைங்க சொல்லுவாங்க போல இருக்கு. இல்லைண்ணா, அது இல்லை, முத்தமிழ் அறிஞர்னு வையன், சரக்குக்கு பேர் மட்டும். அதிலே தமிழ் வருது, அது கௌரவ குறைவு தான். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, முத்தமிழ் அறிஞர் சரக்கு. நீ அது மட்டும் போட்டு பாரு, எவ்வளோ பாடல்லாம் எழுதுவான் பாரு, உட்காந்து கவிஞன் எப்படி உருவாகிறான் பாரு. அப்படி மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லை? எனக்கு மட்டும் காசு பணம் இருந்துச்சுன்னா முத்தமிழ் அறிஞர் ஒரு சரக்கே வெளியிடுவோம், வர்றது வரட்டும் அப்படின்னு. ஆமா, நான் மட்டும் ஒரு சகோதரர் டிஆர் பாலு மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் சரி பார்த்தலாம். முத்தமிழ் அறிஞர் சரக்கு, அவர் பேர்ல அப்படி ஒரு சரக்கு கூட இல்லைன்னா எப்படி? முத்தமிழ் அறிஞர் சரக்கு, நன்றாக கவிதை பாடல்லாம் எழுதலாம், போதுமே விளம்பரம் உங்களுக்கு. இந்த சரக்கு போட்டோன்னு நீங்க அப்படியே கவித்துவமா காவியம் எழுதலாம், கம்பனம் மாதிரியும் கவி பேரரசு மாதிரியும் பேரரசு மாதிரியும் நிறைய எழுதலாம். கவி பேரரசுலாம் ஏன் இதுல எழுக்கணும்? ஏன் அவரு தானே எல்லாத்துக்கும் கவிதை எழுதுவாரு. இல்ல இல்ல, கவி பேரரசுன்னா என்ன? கவிக்கு பேரரசுனா என்ன அப்படின்னு சொல்ல வரல. நாளைக்கு நீங்க கூட பேரரசனா வரலாம், நீங்க கூட வரலாம், கவி பேரரசா வர மாட்டீங்களா? அந்த சரக்கு போட்டா வருவீங்களா இல்லையா? வருவீங்களா இல்லையா? நான் அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவன்னு நினைச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி அதை கெடுத்துட போறோன்றீங்களா? கரெக்ட் இல்ல? அதனால என்ன ஏதோ நடுவுல எழுத்து மாதிரி இருந்துச்சு, நான் ஏன் கவி பேரரசா மாறணும்? எல்லாமே கவிதை எழுத மாட்டேன். கவிதாயினி அது கலைஞர் அந்த முத்தமிழ் அந்த சரக்கை குடிச்சுதான் நான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் வேற சரக்குன்னு சொல்லவே இல்லை. விவகாரமான பொண்ணா இருக்கு. சரி, அதனால முத்தமிழ் அறிஞர் சரக்கு இதை நீங்க அடிச்சீங்கன்னாக்கா கீழே கவிதைகள்லாம் எழுதலாம், காவியங்கள் எழுதலாம், இப்படி எல்லாம் மாறலாம்னு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் இறக்குவேன். நான் காசு என்கிட்ட வந்துச்சுன்னா அவங்கள மாதிரி நான் பெரிய பெரிய ஆளாக இருந்து எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, நான் எங்கன்னா ஒரு சக்கரை ஆலையை அட்டையை போட்டு அதை சாராயம் வந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தும் போது முத்தமிழ் அறிஞர், முத்தமிழை வித்தவர் அப்படின்னு ஒரு சரக்கு பேரே வைப்பேன். என்ன பண்ணுவீங்க? நல்லா இருந்தா குடிப்பாங்க எல்லாரும். உங்களுக்கு சரக்கு நல்லா இருக்கா? நாங்க இந்த மாதிரிலாம் பாரு, அவரை மாதிரி குறை பண்ணலாம், அந்த மாதிரிலாம் தயாரிக்க மாட்டேன். நல்லா சரக்கு போதை ஏறுற மாதிரி கொடுப்பேன். டைட்லயே வச்சிரும். சரக்கு தயாரிக்க நான் தயார். சரக்கு தயாரிக்க நான் தயார். இப்படிலாம் இருக்குது பாருங்க. நீங்க ஒரு காணொளி போட்டிருந்தீங்க, அமைச்சர் கே நேரு வந்து லால்குடி சட்டமன்ற அந்த எம்எல்ஏ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற வரை காணொளி போட்டிருந்தீங்க. நான் சொல்லலாமா? அது என்ன மாதிரி அந்த எம்எல்ஏ தான் சொன்னாரு. அது அத பத்தி ஒரு இல்ல, அத பத்தி நீங்க காணொளி போட்டிருந்தீங்க, அது ஆனா எதிரொலியே தான் வந்துச்சா என்ன? அதுலயே வந்திருக்குது நிறைய. அது என்னன்னா, திருச்சி நேரு இருக்கிறார்ல, அவருக்கு அங்க வந்து அவர் ஒரு குட்டி மாமன்னர், குட்டி மாமன்னர்னு வச்சுக்கோங்க. மாமன்னர் மட்டும்தான் சொல்லிக்கிறேன், நீங்க இன்னொன்னு சேர்த்துக்க கூடாது. குட்டி மாமன்னர் அவரு. அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அது இதெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. அவரு அந்த பொறுப்பு அமைச்சர் இல்ல சார், அது அதுக்காக திருச்சியில இப்ப அந்த தொகுதி லால்குடி தொகுதி, அங்க ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவரு நீ தோத்து போனப்போ அவரு ஜெயிச்சவரு. நேரு தோத்து போன காலகட்டத்தில் அவர் ஜெயிச்சுக்கிறாரு. 4வது முறை, இப்ப 5வது முறையா இருக்கிறவர். அவருக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்கலாம். அது நாங்க விட்டா தானே. சரி, திமுக வாங்கச்சி ஆளு, அந்த தொகுதிக்குள்ள நீ விசிட் போற, அரசு கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு இடத்த பார்க்குற, தேர்வு செய்யற கலெக்டர் இருக்கிறாரு, எஸ்பி கூட போறாங்க, அப்புறம் துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் வச்சுட்டு நான் கள ஆய்வு செய்தேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டாரு. கீழே அந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் செத்து விட்டார், அந்த தொகுதி காலி. இதை பத்தி நம்ம செய்தி முதல்ல அவரே தான் போட்டாரு, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செத்து விட்டார், அந்த தொகுதி காலின்ட்டார். அன்னைக்கு மாலை மணல்ல வந்துச்சு. இதை நம்ம ராவணாவில் உடனடியாக ஒரு செய்தியாக போட்டோம். உடனே அடுத்த நாளே வந்து என்னன்னு பார்த்தா, அமைச்சர் வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன், அதான் 5 வருஷமா இருந்தது, அவரே தான் போடுறாரு. சவுந்தர பாண்டியன் பேர்ல போய் செத்துட்டா அப்படி காலின்னு ஒன்று.
அடுத்த நாள் அவரை சவுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் அவரை கூப்பிட்டு இல்லைப்பா நான் திட்டம் போட்டு சமாதானம் செய்தி வந்துச்சு 2 பேரும். கமெண்ட் அப்பவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சமாதானம் ஆகிட்டார்கள். இதுங்க அந்த திருச்சி சிவா அவர் வீட்டுல தாக்குதல் நடந்த போது அடுத்த நாளே அதே மாதிரி தான். முத நாள் ரண கலரி ரத்தம் கித்தெல்லாம் சிந்தி புரட்சி எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா நாங்க வந்து சமாதானம் ஆயிட்டோன்ற மாதிரி இவர் அந்த சவுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினரை வந்து கூப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிற மாதிரி போட்டு படத்தை போட்டு சமாதானம் ஆகிட்டோம். சரி, நல்ல விஷயம், சமாதானம் ஆயிட்டாங்கன்னு அவர் வேண்டப்பட்ட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு சமாதானம் ஆயிட்டா அடுத்த பதிவு போனல நான் உயிரோடு தான் இருக்கிறேன் மீட் எடுத்தாரு. ஆனா இது நடக்கலையா? அப்படி எதாச்சியா வந்துட்டு இருந்தோன்னா அது கூட பார்த்துட்டு இல்லப்பா நான் வேணும்லாம் எதுவும் செய்யலப்பா அப்படிப்பான்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டாராம். ஏன்னா இருந்தா எதனா கேள்வி கேட்போமாங்கல்ல, அந்த ஒரு படத்தை மட்டும் ஆல் அவுட் எடுக்க சொல்லிட்டு சமாதானம் அப்படியே போட்டுக்கிட்டாரு. அந்த சட்டமன்ற சவுந்தரபாண்டியனை கேட்கும்போது சட்டமன்ற உறுப்பினரை அப்படி எதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் அப்படிதான் திருந்தவும் மாட்டாரு. இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்றத்திலையும் அதுதான் நிலைமை. எந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி ஆள விடுங்க, நீங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட்டணும்னு நினைக்கிறாரு. 26 என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு எல்லாம் பரவிட்டு இருக்கிறாங்க. ஆமா, உண்மையில பாராளுமன்ற தேர்தல் பார்வை வேற, சட்டமன்ற தேர்தல் பார்வை வச்சிருவாங்க. நீங்க KN நேரு பாருங்களேன். கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9561 linesmediaworks@gmail.com. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து என்ன கேட்கிறாருன்னா, துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு. ஆமா, அவர் கேட்கிறாராமா. அப்போ உதயநிதி அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன பதவி கொடுப்பாங்க? இல்ல இதுல வந்து அந்த மாதிரி வந்திருக்குதா இப்படி ஒரு கேள்வியா? ஆமா, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற இடையில வந்துட்டு அவரு சேகோராவா மாறினாரு. செல்வ பெருந்தகையத்தோட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்னு சொல்லணும். காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொன்னாதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவரு திடீர்னு சேகோரா மாறிட்டாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி கோட்டையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திமுகவோடு தான் நாங்க கூட்டணின்றாரு. சரி, நீ இருக்கிற வரைக்கும் 5 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா அது வரைக்கும் சொன்னாலும் பரவாயில்ல, அடுத்து 25 ஆண்டுகளுக்கும் திமுகவோட தான் கூட்டணினா அப்புறம் எப்படி நீங்க வந்து வளர முடியும்? எப்படி நாங்க தனித்து ஆட்சி கோட்டையில வந்து காங்கிரஸ் எப்படி போய் உட்காரோம்? உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இல்ல திமுக சேர்ந்து வாங்க காங்கிரஸ் ஆர்களே, நீங்கள் வந்து கோட்டையில் அமர்கள், காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி நீங்க கொண்டு வாருங்க, உங்களுக்கு கீழே நாங்க வந்து இருந்துகிட்டு சேவகம் செய்துக்கிறோன்னு சொல்லி ஒத்துக்குவாங்களா? என்னமோ தெரியல, அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு, ஏதோ புரட்சி பண்ணுன்னு நினைக்கிறாரு உண்மையிலேயே. ஆனா மேல இருந்து ஏதோ ஒரு இடி வந்து இறங்குது அவருக்கு. அடுத்த நிமிஷம் 25 வருஷத்துக்கு நான் சாசனம் எழுதி கொடுத்துட்றேன்றாரு. இப்போ துணை முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்ல வராரு. உண்மையிலே டிமாண்ட் பண்ணாங்கன்னா நடக்கும், அதுதான் கேட்கணும். உண்மையிலேயே செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த விஷயத்துல பாராட்டணும், சத்தியமா பாராட்டணும். கூட்டணி தானே அவர்தான் நிற்கிறோம். இதை வந்து நீங்களே அனுபவிச்சுட்டு போனால் முதலமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர் ஒன்று கொண்டு வரல, இது வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதுவும் நீங்கள் மந்திரிகள் முக்கியமான கேபினெட் உள்ளிட்டு எல்லா மந்திரி நீங்களே, அப்புறம் கூட்டணி கட்சிக்காரன் என்ன எதுக்கு உட்காந்துருக்காங்க கேள்வி வரும். இப்போ டெல்லியில் எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்கள் செல்வாக்கு ஆதரவுலாம் தேவையில்லைன்னு சொன்ன விருப்பம் மன்மோகன் சிங் 2வது முறை வந்தார்ல, முறை திமுக ஆதரவு இருந்துச்சு. கூட்டணியில் மந்திரி சபை நல்லா கொழுத்து மந்திரி சபையாக வாங்கிட்டு இருந்தீங்க. இல்லைங்க நாங்கள் நல்லா கரிசோராக தாங்க நாங்கள் தின்னோம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டீங்க. 2வது முறை வந்திருந்தப்போ உங்கள் ஆதரவு தேவையில்லை திமுகவுக்கு, ஆனாலும் மந்திரி பதவி கொடுத்துச்சு. இப்போ மோடிக்கு மெஜாரிட்டி தான் போன முறை இருந்தது, எல்லாருமே கூட்டணிக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மந்திரி பதவி கொடுத்தாரு. அதான சமூக நீதி. மத்தியில் கூட்டாட்சின்றதுக்கான ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ள கலந்துக்க வச்சுக்கிறது கரெக்ட் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒண்டியாக நின்று ஓடுறதுக்கு துப்பு இல்லை. கூட எல்லாரும் வாங்க சேர்ந்து ஓடும், உங்க முதுகு ஏறி ஓடுறோம்னு எல்லாரையும் கூட வச்சுக்கிறீங்க. அப்புறம் மந்திரி பதவியை கொடுக்கணுமா இல்லையா? டெல்லிக்கு ஒரு நீதி, இங்க ஒரு நீதியா? இங்க எங்க கூட்டணி வச்சுருந்தாலும் திமுக ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்குது.
அப்போ கூட்டணி மந்திரி சபை அப்படின்றத நோக்கி அவர் நகர்றாருன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அப்பவே கேட்டிருக்கணும். ஆமா நினைக்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கடி வந்து தூக்கத்துல ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் எழுந்துட்டோன்னு ஒண்ணு சொல்றாரு. அவர் நேற்று வந்து புரட்சி இருந்தார், இன்னைக்கு கேட்டா 25 ஆண்டுகளுக்கு அடிமை சாசனம்ன்றாரு. ஆனா அவர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து துணை மந்திரி காங்கிரஸுக்கு கொடுக்கணும், அவங்க திமுக முதலமைச்சராக இருக்கணும். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லாருக்குமே வந்துட்டு முக்கிய பங்கு. இன்னும் சொல்ல போனாக்கா காங்கிரஸை விடுதலை சிறுத்தைகளானாக்கா நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும். அது சமூக நீதி அடிப்படையில் நியாயமானது ஒன்று. அதிக பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரே கட்சி உங்கள் கட்சி, உங்கள் கூட்டணியில் அதுதான். அதுக்கு கீழே தான் காங்கிரஸ் இருக்கு. கூட்டணிக்கான நிபந்தனைகள் பட்டியல் அதெல்லாம் இருந்திருக்காது. இருந்திருக்காங்கன்னா அது சரி, அது உருவாக்குங்க. அதை நோக்கி நகர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை 26க்கு டிமாண்ட் பண்ணலாம், கட்டாயம் பண்ணுவாங்க, பண்ணணும். அதுதான் சரியானது, அதான் சரியாக இருக்கும். நீங்க ஒண்டி மட்டுமே வச்சுட்டு ஒண்டியை நீங்க பண்றது இப்ப கூட்டணி கட்சிக்காரன்னா என்ன உங்களுக்கு லேசா அப்படின்ற கேள்வி வந்துருது இல்ல. இது வரைக்கும் அமைச்சரவையில ஏதாவது காங்கிரஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல வாரியம் கொடுத்திருப்பாங்க. இப்ப கொடுத்திருக்காங்க வாரியத்தை. ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி. அதாவது வாரியம் கொடுப்பாங்க தம்பி. அதுக்காக தானே நாங்க போய் சோத்துல முட்டிக்கிட்டு இருக்கிறோம். புரியுது இல்லைங்க? அந்த அறிவாலயம் பக்கம் போனீங்கன்னா அந்த சோத்துலயே தலை வச்சுட்டே அவர் நின்றுட்டு இருப்பாங்க. தலை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒட்டிப்பாங்க. எல்லாம் வாரியத்துக்கு வாக்கப்பட்டவர்களும் இவங்களை நம்ம அப்பப்போ விமர்சனம் பண்றோம். ஏன் காங்கிரஸ் அப்படி சொல்றோம்னா அது மேல தப்பாலாம் சொல்லலை. அது மட்டும் சரியாக இங்க அரசியல் செய்திருந்தாங்கன்னா இவ்வளவு சீர்கேடுகள் வந்துட்டா ஒரு நல்ல கிட்டத்தட்ட அவங்கள விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இது காமராஜை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இந்த காங்கிரஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதால இதை நம்ம சொல்றோம். இந்த மாதிரி கடுமையா சொல்றோம். சோகத்திலேயே முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறாருல, அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான ஆளுங்க அப்படின்றலாம் நம்ம எப்படிலாம் சொல்றோம் பாருங்க. காங்கிரஸ் கட்சி பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. திமுகவை பத்தி நிறைய பேசுவாரு. வாரியத்துக்கு வாக்கப்பட்ட பாவம் அது. என்ன நான் விளையாட்டுக்கு சொல்லலை, என்னன்னா ஒரே ஒரு விஷயம். இப்ப காங்கிரஸ் கட்சி பொதுக்குழு கூட்டம் காமராஜர் நடந்தது. அதுல அவர் சொல்றாரு, பெரியார் இங்க வந்து கட்சி தலைவரா இருக்கிறார், காங்கிரஸ் கட்சி தலைவரா தமிழ்நாடு. அது 1925-26 அப்ப காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாராம். காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பொது கிணறு, தனி கிணறு கிடையாது, கிணத்துல தண்ணி குடிக்க அனுமதி இல்லை, குளத்துல அனுமதி இல்லை, கோயிலுக்குள்ள போகிற அனுமதி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் இங்கிருந்து எழுதுறாராம். அதுக்கு காந்தி சொல்றாராம், அப்படின்னா தனி கிணறு கட்டிக்க சொல்லுங்க, வச்சிருங்க, தனி கோயில கட்டிக்கிட்டோம், இதுல என்ன இருக்குன்னா பணம் அனுப்புறான் அப்படின்னு காந்தி சொன்னாராம். உடனே பெரியார் கொதிச்சு போய், எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தாலும் பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாரு, கொதிச்சு போய் என்ன பண்றாராம், அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, பெரியார் கொதிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்த ஒரு பெண்மணி முதல் பெண் குரல் ஒன்று வந்துட்டு தேயின்ற மாதிரிதான் வார்த்தை வந்துச்சான். பொய்யா சொல்லிட்டு இருக்காத நடக்காதலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தா 4 காலம் அந்த மூலம் இந்த மூலம் டாய் டோயின்னு தான் மரியாதை, அவ்வளவு மரியாதையா பேசி உட்கார வச்சு பொய்யா வரலாறு பேசாத பொதுக்குழுலேவா அங்கேயே நடந்திருக்குது. நீ பெரியார புகழ், திமுக கொண்டாடு, குளிர்விக்க வைக்கணும்னா ஒரு ஏசி ரூமுக்கு கொண்டு காசு கொடுத்து வாங்கி அங்கே வச்சுட்டு வா, விசிறிக்கிட்டு உட்காந்து எதனா பண்ணிட்டு யாரை கொச்சுப்படுத்துற முதல்ல அந்த இடத்துல பெரியாருன்ற வாசகமே இல்லை. 1925-26 அது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவே ராமசாமி நாயக்கர். புரியுது இல்ல? அப்ப அவருக்கு இந்த சிந்தனை எல்லாம் இல்லை. அப்பெல்லாம் கடிதம் எழுதினாருன்னா என்ன கடிதம் ஆவணம் எங்க இருக்கு? காந்தியாருடைய லைஃப் ஸ்டோரியில் இருக்கணும், வேற எதனா ஆவணம் இருக்கணும், இல்லை நீங்க வச்சுக்கிற எல்லாத்துக்கும் தான் நீங்க விடுதலையில பதிவு பண்ணிடுறீங்கல்ல, அப்ப அது பதிவு இருக்குதா? அங்கிருந்து பதில் கடிதம் வந்ததான், தனி கோயில் கட்டிங்க, தனி கிணறு வெட்டி கொடுத்துருங்க, காசு வேணா நான் அனுப்புறேன்னு அந்த கடிதம் எங்க இருக்குது? போட்டிருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப அதோட இது பார்த்துட்டு ஒண்ணு பெரியார் கொதிச்சு போயிட்டாருன்னு 3வது டயலாக். அப்ப கொதிச்சு போயிருந்தாக்கா விடுதலையில உடனே கட்டுரை எழுதுவார்ல, வழக்கமா அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு, பதிவு பண்ணுவாங்கல்ல, எதுவுமே இல்லாத பொய்யே. அதுக்கு பேர் தான் வாரியம். இதுக்கு பேர் தான் வாரியத்துக்கு வாக்கப்படுறது. அதை தாண்டி பொய்யே நீ வரலாறை வந்து எவ்வளவு கொச்சப்படுத்துற. நீ உன் காங்கிரஸ் கட்சியை உங்களுக்கு பெரிய அளவுல தேசிய அளவுல இந்த ஆலய நுழைவு போராட்டன்றதை முதல்ல வைக்கத்துல வந்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடி வந்து நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு பழனி கோயில்ல பலமுறை பேசிட்டோம். செய்தது ராஜாஜி முனுசாமின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப அவரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு, நான் முதன்மை மந்திரி, அவர் இன்னொரு மந்திரி, எனக்கு என்ன பரிவட்டம் கட்டியோ அதே நீ கட்டணும் அப்படின்னு சொல்றாரு.
வேற வழி இல்லாமல் செய்துட்டு அப்புறமா அந்த கோயிலில் தீட்டு கழிக்கிறதுக்கு சம்பவம்லாம் செய்து முடிச்சுட்டு எல்லாருமே காந்தி கிட்ட போயிட்டாங்க. சம்மந்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரியா, பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சாதி இந்துக்கள்லாம். அப்போ இவரு கூப்பிட்டு கேட்குறப்ப இவர் சொல்றாரு வந்து இல்லை பெரும்பான்மை சமூகமாக இன்னைக்கு இருக்கிறாங்க நாடு முழுக்க, சுதந்திரத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அவனுக்கு நம்ம கூட நம்பிக்கை வந்து இந்த போராட்டத்தில் அவனும் பங்கெடுத்துக்கிட்டாங்க, இந்த போராட்டம் வலுப்பெறும். நம்புறதுக்கான ஒரு இடம் இந்த கோயில் ரொம்ப முக்கியமானது இல்லை, அங்கே அவனை சமமாக நடத்துறதுன்றது தானே பார்க்கணும் அப்படின்றது நல்லா இருக்குதுன்னு தான் எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் தலைமையில இந்த ஆலய நுழைவு போராட்டம்ன்றது காந்தி சொல்ல வர்றாரு. இதுல எங்கிருந்து பெரியார் வந்தாரு, எங்கெங்கெல்லாம் சீக்கிரம் ஓட்டுறாங்க பாருங்க இவரு. அப்ப எதுக்கு இவருக்கு வந்து வாரியெல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுது இல்ல. அப்ப இவருடைய சுயநலத்துக்காக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றையும் அந்த காந்தியும் கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு பதிவு பண்றாங்க. இதுக்குதான் அங்க வந்து ரொம்ப மரியாதையா பேசி உக்காரியான்னு இருக்கிறாங்க. இதன் மூலமா உண்மையான காந்தியவாதிகள் என்ன இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க, கொதிச்சு போய் உட்காந்துக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப மோசமா போகிறதால பல்ல இறுக்கி கட்சிக்கிட்டு கூட்டணி தர்மத்துக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. தப்பான வரலாறு, ஒரு படித்த மனிதர் இப்படி பேசலாமா அந்த கேள்வி அங்க ரொம்ப அநாகரிகமாக குரல் எழுப்பப்பட்டது. அதை நம்ம பேசி பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி அதை ஆட்களை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது, ரொம்ப நாகரிகமாக சொல்லணுன்றதுக்காக இதை நம்ம சொல்ல வரோம். அவருக்கு உண்டான அந்த சுயநலத்திற்காக இந்த கட்சியினுடைய ஒரு பெரிய வரலாற்றை வந்து நீங்க அடகு வைக்கிற வேலைக்குள்ள அது கூடாதுன்னு சொல்ல வரோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நல்லது தம்பி. கடைசியா வந்து அப்படியே நாக்கு டங் ஸ்லிப் ஆகுது உங்களுக்கு. நன்றிதான். வணக்கம்மா, நன்றி.